ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஜிக்கு பேசுகிறேன். இந்த பேப்பர் பார்த்தேன். அம், அதில் சில விஷயங்கள் உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் என்று வந்திருக்கிறேன். என்னென்ன பக்தி அவசியம், ஒரு பக்தி என்றால் என்னென்ன, ஒரு மனிதனுக்குள் ஒரு கட்டுப்பாடு தேவை. அந்த கட்டுப்பாடு என்னென்ன, கடவுள் அப்படிங்கிற ஒரு பேரில் தான் நம்ம அந்த கட்டுப்பாடை வச்சுக்கிறோம். இந்த சாமி, அந்த சாமி, இந்த சாமி அங்கே போட இப்படி, ஐயோ கண்ணை குத்திரும் அப்படிங்கிற மாதிரி தான். ஏன்னா நிறைய பேர்கள் இப்போல்லாம் இந்த இளைஞர்கள்லாம் நிறைய பேர் இந்த சபரிமலையை ஒரு ஃபேஷனாக எடுத்துட்டு சபரிமலைக்கு செல்லுகிறார்கள். அதில் ஒரு சில அவர்களுக்கு ஒரு சில கட்டுப்பாடுகளை வைத்துக்கொள்ள தன்னைத்தானே கட்டுப்படுத்த முடியாதவர்கள் கடவுளிடம் சென்று கட்டுப்படுத்தி கொள்ளலாம் என்ற நினைவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அது இந்த இளைஞர்கள் இந்த நிறைய பேர் இந்த ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றவங்கள்லாம் இருக்காங்க இல்லையா, நான் பார்த்துருக்குறேன் நிறைய பேர் அந்த மாதிரி. அவங்களாம் என்ன பண்ணிடுவாங்க, டக்குன்னு மாலை போட்டுடுறாங்க. போட்டால் அந்த கண்ட்ரோல் வந்துடும் அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது. அதே மாதிரி இருக்காங்க. அது அது ஏன் எப்போவும் ஃபாலோ பண்ணுறதில்லன்னு தெரியல. கட்டுப்பாடை இழந்து விடுகிறார்கள். ஒருவர்களுக்கு அவர்கள் குடும்ப பிரச்சனை, சூழ்நிலைகள், சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இதெல்லாம் இருக்கிறது. அதற்கு ஒரு வடிகாலாக இந்த ட்ரிங்க்ஸை எடுத்துக்கொள்ளுகிறார்கள் அவர்கள். அதற்கு தகுந்த போல் ஆனால் அதை கட்டுப்படுத்த வேண்டும் என்று ஒரு சிலர் நினைத்து இன்றைய இளைஞர்கள் வரைக்கும் அதை செய்கிறார்கள் பார்க்கிறேன். அது நல்ல விஷயம்தான். கடவுள் இல்லாமல் இல்லை. கடவுள் எங்கே என்று யோசித்தால் அது தெரியும். உண்மை, நேர்மை, முக்கியமாக மற்றவர்களுக்கு பசியை போக்கி அவர்கள் கஷ்டத்தை உணர்ந்தாலே கடவுள் நம்மிடம் இருப்பார் என்று என்னுடைய சொந்த ஒப்பீனியன். மற்றவர்களுக்கு எப்படியோ எனக்கு தெரியாது. என்னுடைய சொந்த ஒப்பீனியன். மற்றவர்கள் கஷ்டத்தை உணருங்கள். நம்மெல்லாம் என்ன செய்யணுன்னா, கடவுளுக்கு போய் வேண்டிக்கிட்டு, எனக்கு தெரிஞ்சவங்க ஒரு சிலர் இருந்தாங்க. இப்போ அவங்க எல்லாம் இறந்துட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க பண்ணாத ரவுடித்தனம் இல்லை. லேடீஸ் தான் அவங்க. பண்ணாத ரவுடித்தனம் இல்லை, அவ்வளோ ரவுடித்தனமும் பண்ணுவாங்க. வாயிலெல்லாம் நல்ல வார்த்தைகள்லாம் வரவே வராது அவங்களுக்கெல்லாம். அதே போல் செய்யும் வேலைகள் அனைத்தையும், என்னடா இந்த லேடி பொம்பளையாக இருந்துக்கிட்டு இப்படிலாம் பண்ணுறாங்களேன்னு நம்ம நினைப்போம். அப்படிப்பட்ட லேடி அவங்க. ஆனால் எல்லாத்தையும் பண்ணிட்டு என்ன பண்ணிடுவாங்க தெரியுமா, அன்னதானம் பண்ணுவாங்க. சாமி அங்கே ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கும், அன்னதானம் பண்ணுவாங்க. அதையும் தாண்டி காசு இருக்குது பார்த்திங்களா, பணம். அந்த பெரிய வசதியான லேடி எல்லாம் ஒன்றும் இல்லை, சாதாரண மிடில் கிளாஸ் தான் அவங்க. பணம் இருக்கு இல்லையா, அந்த பணத்தெல்லாம் அப்படியே மாலையாக கோத்து அப்படியே அபிஷேகம் அது இதுன்னு பண்ணி ஊர் மெச்சம் எல்லாம் பண்ணுவாங்க. அது என்ன வழின்னு எனக்கு தெரியல. செய்யும் பாவங்களை எல்லாம் செஞ்சுட்டு இப்போ இறந்துட்டாங்க அவங்க. செஞ்சுட்டு அதாவது அதை இதெல்லாம் கடவுளுக்கு செஞ்சுட்டா சரியாக போச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க. கடவுள் தலையில் கொண்டு போய் கடவுள்னு இருக்காங்கிறத எல்லாரும் நினைக்கிறாங்க. நானும் நினைக்கிறேன். அவங்க தலையில் கொண்டு இந்த பாவத்தை கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. கடவுள் பாவம் எந்திரிச்சு ஓட முடியல அவரால். அப்போ அவர் அப்படி ஒரு சாபத்தை வாங்கிட்டு வந்திருக்கார். இல்லைன்னா ஒரு இடத்துல இப்போல்லாம் கடவுள் இருக்க மாட்டார், தலை தெறிக்க ஓடுவார்னு வச்சுக்கோங்க. அப்படிலாம் இன்றைக்கி நாட்டில் நடந்துகிட்ருக்கு. அது மாதிரி இருக்கிற காலங்களாக இருக்குது. அதை மக்கள் அப்படி நினைக்கிறாங்க. அவங்களுக்குள்ளே ஒரு கட்டுப்பாடு இல்லாதவங்களை நம்ம என்ன செய்ய முடியும் இல்லையா? அவங்க எப்படி மற்றதை நினைப்பாங்க. அதுபோல் 32 லட்சம் பக்தர்கள் மலைக்கு போயிருக்காங்க, சபரிமலைக்கு. இந்த வருஷம் போட்டிருக்காங்க 297 கோடி வருமானமாக சபரிமலை கோயிலில். அதில் ஒரு கோடியை இத்தனை மக்களும் சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக இல்லாதவர்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு நினப்பு யாருக்கும் வருவதில்லை. இங்கேருந்து கஷ்டப்பட்டு போய் அந்த நாட்டில் இருக்கிறவெல்லாம் விரட்டுறானா கேரளாவில், ஏன்டா இங்கே எங்கள் உயிர் எடுக்கிறீங்கன்னு. அப்படிப்பட்ட ஒரு வேண்டுதலாக ஒரு என்டர்டெயின்மெண்ட்ஸாக தான் மக்கள் அங்கே போகிறாங்க. அதை சாதாரண நாளில் வச்சுக்கலாம். சாதாரண இந்த இந்த சபரிமலைக்கு இந்த டைமில் தான் போகணுங்கிற எண்ணங்கள் இல்லாமல் சாதாரண நாட்களில்
வச்சுட்டு போய் பார்த்துட்டு வரலாம். இது அதுக்குன்னு ஒரு கடவுள் பேரை சொல்லி, ஒரு பக்தின்னு ஒண்ண சொல்லி, முட்டிக்கிட்டும், மோதிக்கிட்டும் என்னமோ இன்னும் மக்கள் இருக்காங்க. அத கேட்டா காரணம் பக்திய காமிக்கிறாங்க. என்னால் சில இந்த விஷயங்கள்லாம் என்னால் ஒத்துக்க முடியறதில்ல. இருந்தாலும் பாருங்கள் 297,00,00,000 வருமானமா இந்த இதுக்கு. எவ்வளோ வேணாலும் கடவுளுக்கு செலுத்தலாம், தப்பு கிடையாது. இருந்தா கொடுக்க வேண்டியது தான். கடவுள் அந்த அந்த உண்டியல்ல போடுறது கண்ணுக்கு தெரிஞ்சு மக்களுக்கு நம்ம செஞ்சுட்டு போகலாம். அதை யாரும் ஒரு சிலர் செய்கிறாங்க, ஒரு சிலர் செய்யறதில்ல. அதுக்கு மனசு அவங்களுக்கு வர்றதில்ல. அதை கொண்டு பீரோவில் பூட்டி வச்சுருவாங்க. அது ஏன் இப்படி இருக்காங்கன்னு நமக்கு தெரியல. அதனால வேறு என்ன போட்டிருக்காங்க, இந்த வருஷம் இப்படி இருக்குது சாமி அது இதுன்னு. அது கொஞ்சம் மனசுக்கு கடுப்பாக தான் இருக்குது, வருத்தமாகவும் இருக்குது, கடுப்பாகவும் இருக்குது. என்ன கஷ்டப்படுறான் அவன் சோறு தண்ணி எல்லாமே. இன்னும் இருக்காங்க அந்த மாதிரி ஆட்கள்லாம். அவங்களெல்லாம் ஒருத்தர் ஒரு பொறுப்பெடுத்துங்க ஒரு குடும்பத்தை. டெய்லி அவங்களுக்கு நம்ம சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்க முடியாது. ஆனால் அவங்க டெய்லி சாப்பிட்றதுக்கு உண்டான வழியை நம்ம அவங்களுக்கு காமிக்கலாம். அதுக்காக எதையாவது செலவு பண்ணி ஒரு வேலையில் சேர்த்து விடலாம். இல்லையா, ஒரு சொந்தமா ஒரு தொழில கைய காமிச்சு, அதுக்குண்டான செலவுகள பண்ணி மக்களுக்கு பண்ணலாம். ஒரு பிள்ளைகளை படிக்க வைக்கலாம். எவ்வளவோ இருக்கு. இதெல்லாம் கடவுளுக்கு செய்கிற தொண்டுகள் மாரி தான். இதெல்லாம் யாரும் யோசிக்கிறதில்ல. சொன்னால் நம்மள பைத்தியக்காரங்கம்பாங்க, கேட்க மாட்டாங்க. நம்ம காசு சம்பாரிச்சு கொண்டு போய் அவங்களுக்கு குடுக்கணுமா? அப்படிம்பாங்க. அப்புறம் கடைசியா கொண்டு போய் ஆஸ்பத்திரியில செலவு பண்ணுவாங்க. அதெல்லாம் கோடிக்கணக்கில அப்போலோவுக்கு தான் போவாங்க. போனா கைய அப்படி வச்ச உடனே கட்டுறா ₹1,00,000 அப்படி வச்சே தான் செய்வாங்க. கைய கொண்டு கட்டுவாங்க. கோடிக்கணக்கில கொண்டு குடுப்பாங்க. அதெல்லாம் செய்வாங்க மக்கள். அவங்க இஷ்டம் இல்லைங்களா? நம்ம யார் அதெல்லாம் கேட்கறதுக்கு? ஏதோ புலம்பிக்கிட்டு இருக்கேன் உங்ககிட்ட. ஓகே. அ எனக்கு தெரிஞ்சவங்களே பாருங்க, இங்கே மட்டும் இல்லைங்க. அ கனடாலேருந்து, அப்புறம் அந்த பேர் என்ன ஆஸ்திரேலியால, அங்கேருந்து இங்கேருந்து வெளிநாட்டுலேருந்தெல்லாம் சபரிமலைக்கு வராங்க. நிறைய பேர் வராங்க பார்க்குறேன். என்ன அவங்க அவங்க ஒரு வேளை டூரிஸ்ட்டா வராங்களோ என்னமோ தெரியல. என்னால் இதெல்லாம் பக்தின்னு ஒத்துக்க முடியறதில்ல. டூரிஸ்ட் அதே தெய்வங்கள வீட்டில் வச்சு கும்பிடணும்னு ஏன் மக்களுக்கு தோணல? அந்த தெய்வம் வரமாட்டாரா வீட்டுக்கு? கண்டிப்பா வருவாரு. வீட்டுக்குன்னா கண்டிப்பா வருவாரு. என்ன வந்து அங்க தொல்ல பண்ணாதீங்கன்னு. ஜோக்கா சொல்லிக்கிட்டு இருக்கேன். மனசுக்குள்ள இருக்கிற வேதனையில சில சமயம் ஜோக்கா தான் பேச வேண்டியதா இருக்கு. இல்லைன்னா நம்மள பைத்தியக்காரங்கன்னு சொல்லிடுவாங்க இந்த உலகத்துல. நானும் பக்தியா இருக்கிறவ தான். நானும் வீட்ல சாமி கும்பிட்றேன் தான். உழுந்து உழுந்து இந்த கும்பிட்டுக்கிட்டு, இந்த வேண்டுதல் பண்ணிக்கிட்டு, ஓடு இதெல்லாம் நான் பண்ண மாட்டேன். ஆனால் பக்தி இருக்கு எல்லாமே நேர்மையா. நம்ம என்ன எதை கரெக்ட்டா பண்ணணுமோ அத பண்ணிடுவேன். தவறுகள் செய்யாம இருக்கணும்னு நெனைப்பேன். அதுதான் பக்தின்னு நானே நினைக்கிறேன். அ மொத்தத்தில கமல் சொல்ற மாரி, "அன்பே சிவம்" அப்படின்னு அன்பா இருப்பேன். அவ்வளோதான் நம்மளோட இது. ஓகே, அது போய்க்கிட்டே இருக்கு வீடியோல. அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய்.